Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. பம்பரம் சின்னம் கேட்டு கிடைக்கப் பெறாத நிலையில் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், முழு விவரங்கள் என்ன? தேர்தல் நடத்தும் அலுவலரும் திருச்சி மாவட்ட ஆட்சியருமான பிரதீப் குமார் என்னென்ன தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு? விவரங்கள். வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக கட்சி சார்பில் திருச்சியில் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்த நிலையில மதிமுக சார்பில் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் பம்பரம் சின்னம் கேட்டு தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தனர். நீதிமன்றத்திலும் அவர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் வழங்க முடியாது என தொடர்ந்து தெரிவித்த நிலையில அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக 2-3 சின்னங்களை கோரியிருந்தனர். இந்த நிலையில தற்பொழுது வேட்புமனு தாக்கல் பரிசீலனை முடிவடைந்த நிலையில இன்றைய தினம் அந்த வேட்புமனுக்குள்ளான திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாகவும் இருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த இறுதி வேட்பாளர்களான பட்டியலானது தற்பொழுது அந்த வெளியிடக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த ஒவ்வொரு கட்சி போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் இந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யும் பணியானது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை முதலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்பொழுது அந்த முழுவதுமாக அந்த 3 மணி வரை இந்த வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெறும் அந்த நேரம் முடிந்த பிறகு தற்பொழுது இந்த மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இன்று மாலை 5 மணிக்கு துரை வைகோ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த சின்னம் குறித்தும் இந்த சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் முறையாக செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே அவர்கள் இந்த தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என துரை வைகோ தொடர்ந்து உறுதியாக இருந்த நிலையில தற்பொழுது இந்த தீப்பெட்டி சின்னமானது தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நன்றி தினேஷ். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி திருச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அதே நேரம் தீப்பெட்டி சின்னத்தை வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அமைச்சர் ரகுபதி. விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.